பத்மமுகே ரௌத்ரரூபிண்யாம் அபயஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வவியாபிதம் லோகலட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யதோ யாஹி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத்பரோ நகசீஸ் தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்ய. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் நாம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் 45 நாட்கள், ஜூலை 11 முதல் ஆகஸ்ட் 26 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா, தீய பலனை தரப்போகிறதா என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த பதிவில் நாம் செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு. செவ்வாய் ஒரு கட்டத்தில், அதாவது ஒரு ராசியில் 45 நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார். இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார். இப்போ ரிஷபத்துக்கு போய் 45 நாள் இருப்பார். அதாவது ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி, ஆகஸ்ட் 26 வரைக்கும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கார், ரிஷபத்தில் இருக்கார். செவ்வாய் பூமிகாரகன். நாங்கள் செவ்வாய் பயிற்சி 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நிகழுது. இதுக்கு நமக்கு பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு. ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது. செவ்வாய் பூமிகாரகன், மங்களன்னு பேர். செவ்வாய் பொறுத்தவரையிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள், சில இன்ஜினியரிங், இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் நல்லது செய்வார். இடம் சார்ந்த விஷயம், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், கெமிக்கல் கம்பெனி வைக்கணும், மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும், இல்லை அதாவது காக்கி யூனிஃபார்ம், அதாவது போலீஸு இராணுவம் இதில் சேரணும், அதில் இது போன்ற விஷயங்கள், விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அது பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர். செவ்வாய் நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால், நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும். செவ்வாய் கொடுக்க நினச்சா கண்டிப்பாக, இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க, இப்போ வீடு கிடச்சிதுங்க, வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பீடு. இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் காரணக்கர்த்தா. இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ, செவ்வாயை குரு பார்த்தாலோ, அரசு கிரகங்கள் இல்லையா, அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம், இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர், 12 ராசிக்கும் ஃபேவர் கிடையாது. சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார், சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார். அப்போது 12 ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் போய் 7ஆம் இடத்துல நல்லா உட்காந்துருக்கார். அதுவும் தனியாக இருந்தால் பரவாயில்ல, குருவோடு இணைஞ்சிருக்கார். ராசியை பார்க்குறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார். விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக, ராசிநாதன் 7ஆம் இடத்துல சாதகமாக இருந்து ராசியை பார்க்குறார் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய விசேஷம். அதுவும் குருவோடு இணைஞ்சிருக்கிறது அதை விட சூப்பர் விசேஷம். பழம் நழுவி பாலில் விழுந்த கதை, பாயாசத்தில் முந்திரி பருப்பு போடுற கதை அது. அப்படி செவ்வாயும் குருவும் இணைவு என்பது சூப்பரான இணைவு.
அப்போ இந்த 45 நாள் இந்த செவ்வாய் வந்து ரிஷபத்தில் இருப்பார். இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்கு விருத்தியான நாட்கள், சந்தோஷமான நாட்கள், சாதனை புரியக்கூடிய நாட்கள். ராசிநாதன் 7ல் போய் அமர்ந்து குருவோடு இணைஞ்சிருக்காங்க. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலையில், இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களா இருந்தால் உத்தியோகத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இந்த 45 நாளும் பொற்காலம். செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த, அதாவது செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், புரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள், தரகர்கள், இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா அற்புதமான காலம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS போன்ற பணியில் இருக்கும் அன்பர்களுக்கு பொற்காலம். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, நிர்வாகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் பார்வையாக 10ஐ பார்க்கிறார். 10ஆம் இடத்தை 10க்குடையவர், அதாவது 10க்குடையவர் இல்லை, 10ஆம் வீட்டை ராசிநாதன் பார்க்கிறார். அப்போது தொழில், உத்தியோகம் கான்சன்ட்ரேட் பண்ணி சிறப்பாக செய்வீங்க. சனியும் பார்க்குறார் 10ஆம் இடத்தை. இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு தானே ஒழிய மற்றபடி குறை ஒன்றுமில்லை. செவ்வாய் பார்ப்பது மிக மிக சிறப்பு. 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குது. வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, மெடிக்கல் லைன், எந்த துறையாக இருந்தாலும் கண்டிப்பாக அரசு துறைக்கு முயற்சி பண்ணுறீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை சொந்த தொழிலுக்காக முயற்சி பண்ணுறீங்க, தொழில் பண்ணலாம். இப்படி அற்புதமான ஒரு நிலை இருந்தாலும் நீங்கள் வந்து என்னன்னாக்கா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சின்சியாரிட்டி, டெடிகேஷன் மேலாமினிக்காக இருக்க முடியாது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். மற்றபடி கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். ஏன்னா ராசிநாதன் ராசியை பார்க்குறார். 2ஆம் இடத்தை பார்க்குறார். நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. எக்ஸாமுக்காக முயற்சி பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, செலெக்ஷன் ஆவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, செலெக்ஷன் ஆவீங்க. அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறீங்க, அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஒரு மருந்து கடை வைக்கணும், இல்லை ஒரு மிஷினரி ஷாப் ஓப்பன் பண்ணணும், எல்லாமே சிறப்பாக அமையும். ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் இல்லையா, டெக்னிக்கல் இது இல்லையா, சிறப்பாக அமையும். என்ன இந்த சனி பகவான் உங்களுக்கு யோகமாக இருக்கிறாருங்க, வக்ரகதியில் இருக்கார். இந்த 45 நாள் சனி வக்ரம் தீய பலனை தர மாட்டார். அப்போது இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 45 நாளும் பொற்காலம். என்ன 6ஆம் இடத்தை பார்க்குறார். எதிரிகளால் தொல்லை ஏற்படும், கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபிதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களுக்கு உடம்பு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். 6ஆம் இடம் இல்லையா, எதிரிகளால் தொல்லை, மறைமுக எதிரி இருப்பாங்க, நேர்முக எதிரி இருப்பாங்க, தொல்லை ஏற்படும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான காலம். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் பாருங்கள், 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார். அப்போ இந்த 45 நாளும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்பது சாதகமானதா என்று சொன்னால் நிச்சயமாக வீடு வாங்க, மனம் வாங்க, வேலை வாய்ப்புக்காக, அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, எல்லாம் சாதகமாக அமையும்.